இப்படியே காலையிலேருந்தே நொழிப்பிக்கிட்டே இருக்கியே, ஏதாவது வேலை செஞ்சியா? பாத்திரம் அவ்வளோ கிடச்சி நானே கழுவி போட்டேன். நீ என்ன வேலை செய்யல என்ன வேலை செய்யல இவ்வளோ வேலை செஞ்சு காலையிலேருந்து வெங்காயம் தக்காளி எடுத்து வதக்கி வச்சிருக்கேன். இதை அரைச்சி இது பண்ணி வச்சிருக்கேன். பாத்திரம் எவ்வளோ பாத்திரம் கழுவி இருக்கேன் பாரு. அதில் பாதியை நான் கழுவுனேன், நீ எங்க கழுவுன? இப்போ தானே உருன்னுக்கிட்டு போனேன். பாதி பாத்திரம் ஃபுல்லாக நான் ஒரே ஆளை தேய்க்கிறேன்ட்டு உருன்னுக்கிட்டு போகும் தான் நான். சரி ஆமா, காலையில நான் அவ்வளோ தேய்ச்சேன் இல்லை, அதனால தான் இப்போ சொன்னேன் தேய்ங்க கொஞ்சம் தேய்ங்கன்னு சொன்னேன். அந்த உருன்னு போகிறதுக்கு இந்த பாத்திரத்தை கொஞ்சம் தேய்ங்கன்னு சொன்னால் தேய்க்க மாட்டோம்னா சொல்ல வேண்டியது தானே. சரி சாமி, நான் காலையில இருந்து எதுவுமே செய்யல. அப்படி சொல்ல, நான் அப்படி சொல்ல. நீ வேலை எதுவுமே செய்யல, அப்படி தான் எல்லா வேலையும் நான் அப்படி சொல்லல. வேலை எப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்றீங்க? இத பாத்திரம் நான் என்ன சொல்றேன், பாத்திரம் பத்தி கொஞ்சம் கடத்தி தேய்ச்சி கொடுக்கலாம்ல, கை வலிக்குன்னு சொல்லலாம்ல. சொன்னாதான் செய்யணுமா? சொன்னாதான் செய்யணுமா? இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல, ரெண்டு பேருமே இதுக்குள்ளதான் நிக்கிறோம். ஏன் தெரியாதா? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, இனி நாளைக்கு காலையில வந்தோன்னே ஓ வேலையை நீ பாரு, ஏன் வேலையை நான் பாரு. ஏன் வேலைன்னா என் வேலை எது அதையும் சொல்லிருங்க. நீ தான் இப்ப சொல்லிட்டல கழுவலன்ட்டு, கழுவுற வேலையை நான் பாக்குறேன். சரி, என் வேலையை போயிட்டு பாரு. இவ்வளவுதானே உனக்கு? தேய்ச்சி கையெல்லாம் வலிக்குதா? அதாவது எனக்கு எல்லாமே சகஜமான வேலை. எந்த வேலைன்னா நான் செய்வேன். முடிஞ்ச தேய்ங்க. என்னத்த பாத்திரத்தை தான். அப்படி தெளிவா சொல்லுங்க. அதான் முடிஞ்ச. சரி.